உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த கடவுளே, இந்த நாளின் மாலை வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலைதோறும் உடைய கிருபையினால் எங்களை முடிசூட்டி மாலை வேளையிலும் உடைய அருள் சமூகத்திலே வந்து இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். உடைய சமூகத்திலே நாங்கள் நடுவேமை துதித்து ஸ்தோத்தரித்து ஆராதனை செய்யவும், உடைய திருப்பாதத்திலே அமர்ந்திருந்து உடைய திருவார்த்தைகளை சுத்தமாக்கவும் எங்களுக்கு நீ பாராட்டி இருக்கிற நல்ல கிருபை எண்ணி துதிக்கிறோம். இந்த உலகத்திலே எது எங்களை விட்டு கடந்து சென்றாலும், எது எங்களிடத்தில் இல்லாமல் போனாலும், என் தேவாதி தேவன் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறது. எங்களை விட்டு விலகாது கைவிடாது கரம்பிடித்து காத்து வந்திருக்கிறீர்களுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். தர்மையான ஆராதனை அங்கீகரிப்பீராக. ஆவியான மூலமாக எழுதப்படுகின்ற வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்துவீராக. உங்களுடைய பலத்தோடு கூட இந்த உலகத்திற்கு நீ கொடுத்த நாள் வரைக்கும் வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த அருள் தருவீராக. அந்த அருமையான ஆராதனைகளை இணையதளம் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்தவுடைய பிரசன்னத்தினாலே உடைய நிறைந்து உடைய உள்ளம் ஸ்திரமடையவும், விசுவாசம் பலப்படவும், உடைய மகத்துவனுடைய வாழ்க்கையிலே மலரவும் நீங்க அருள் பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசுவின் மூலமாக துவக்கேடும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு ஆதாரமாக முதலாவது நாம் என் தேவனே, என் இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன் என்கிற பாடல் வழியாக நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். காலைதோறும் உடைய கிருபை புதியவைகள், அதிகாலமே தேடுகிறவர்கள் எல்லாம் அவரை கண்டுகொள்ளுவார்கள். நல்ல உடல் சுகம் தந்து பலம் தந்து நாள் முழுவதும் காத்த அந்த தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மோடு இருக்கிறவர்கள் பல நேரங்களிலே நமக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு துணையாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை அற்புதமாக நடத்துகிறீர்கள். நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துவதற்கு கிருபை செய்கிறார்கள். நீ தந்திருக்கிற ஜீவன நாளெல்லாம் உம்மை உயர்த்துவதும் மகிமைப்படுத்துவதுமே எங்களுடைய வாழ்வின் அலங்காரமாக இருக்கு. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தருகிறார். எங்களை அப்படியே உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ மகிமைக்கு பார்க்கிற மகத்துவம் உள்ளவர், மாறாத தெய்வம். உலகம் மாறும், மனிதர்கள் மாறிவிடுவார்கள், காலங்கள் மாறும், கர்த்தர் மாறாதவர். சொன்னதை செய்கிறது, அது நிறைவேறும் அளவும் நீர் எங்களை விடுவதில்லை. அந்த தெய்வத்திற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மை மகிமைப்படுத்தி ஆராதிப்பதற்கு நீர் எங்கள் விசேஷித்தவுடைய துயாவின் பலத்தால் இடை கட்டுகிறார். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அதிகாலமே தேடுகிறேன்,
Yesu
உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. எல்லாரும் சேர்ந்து அவர் தூயானே தூயவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். பரிசுத்தமே அவருடைய அலங்காரம். அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தர் 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 என்று எல்லா காலங்களிலும் போற்றப்படுகிறவர். அவரை தரிசித்த ஏசாயா சொல்லுகிறார், ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன் நடுவிலே வாழ்கிறேன். என்னுடைய அசுத்தமான கண்கள் அவரை கண்டதே என்று சொல்லி அவன் பயமும் வெட்கமும் அடைந்தான். ஒரு அக்கினி தொடரோடு தேவதூதனால் கொண்டு வரப்பட்டது. அவருடைய நாவை தொட்ட போது பரிசுத்தமானான், பாவ நிவர்த்தியானான். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதாக மாறியது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கருவியாக அவனை மாற்றினான். அவருடைய பாதத்திலே, உடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த பரிசுத்தமான தெய்வம் நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள், பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவரை போற்றுவதற்கு தகுதி உள்ளவர்களாக, அவரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறுவதற்காக நாம் பாவங்கள் கழுவப்பட்டவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளத்தக்க விதத்திலே அவரை அண்டி சேர்வதற்கு தகுதி உள்ளவர்களாக அவர் ஒருவர்தான் உங்களை என்னை மாற்ற முடியும். காலத்தால் கரைபடியும், காற்றினால் மாசுபடுத்தும், வார்த்தைகளினால் நம்முடைய உண்மையை இழந்திருக்கிறோம், பார்வைகளினால் பரிசுத்தத்தை இழந்திருக்கிறோம், மனதினால் மாண்புறும் தெய்வத்தை உள்ளே வைக்க விடாமல் அசுத்தமாக இருந்திருக்கிறோம். அவர் அசுத்தத்திற்கு தெய்வம் அல்ல, பரிசுத்தத்திற்கு தெய்வம். ஆகவே உங்களை என்னையும் அவருடைய ஈசோப்பு நான் கழுவுவதற்காக, அவருடைய ரத்தத்தை நான் நம்மை கழுவுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாசற்ற ரத்தம் எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொன்னது போல அவரிடத்தில் வந்து தன்னுடைய வார்த்தை தன்மை உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் கழுவுகிறார், சுத்தப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும், அவரை ஆராதிப்பதற்கும், அவரோடு கூட அமர்ந்து பேசுவதற்கும் பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னார். கரைகள் நம்மை அவரிடத்தில் அணுக தடையாக இருக்கும் என்று சொன்னார். ஐயோ அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த மனுஷர்கள் வாழுகிற மனுஷனத்திலே வாழுகிறவன். ஆண்டவரே என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாவே என்ற ஆண்டவரிடத்திலே கெஞ்சுவோம், மன்றாடுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மை இந்த அருமையான வேளையில் நம்மை சுத்தப்படுத்துவதற்கு, பரிசுத்தப்படுத்துவதற்கு கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அப்படியே அவருக்கு நேராக உயர்த்துவோம்.
அதில் இருக்கிற அவருக்கு ஆகாதவைகளை அவருக்கு சொல்லி ஒத்துக்கொள்ளும். அவருக்கு நாம் ஜீவனுள்ள பலியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை தொட்டால் தூய்மையாகும். உடைய கண்கள் கண்டது என்று சொன்னால் கரை நீங்குவோம். உடைய வார்த்தை நம்முடைய செவிகளுக்குள்ளாக சென்ற இருதயத்திற்கு செல்லும் என்று சொன்னால் அதனை தூய்மையாக்கும். ஆண்டவரே, என்னை ஒரு விசை கூட சுத்தமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் எப்படி அமைதியாக ஒரு நிமிடம் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆண்டவரிடத்திலே உடைய தவறுகளை உணர்ந்தவரிடத்திலே அறிக்கை செய்கிற ஆண்டவர் நம்மிடத்திலே வருகிறவர்களை புறம்பு தட்டுவதற்கு நம்முடைய அபாத்திர தன்மையை உணர்ந்திருக்கிறார், இயலாமை அறிந்திருக்கிறார். நம் மனதை அவருக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். கழுவும் இன்றே சுத்தமாவோ ஈசோ புலா கழுவும் இன்றே சுத்தமாவோ உரைந்த பரிபோல வெண்மையாவோம் திரு வார்த்தையினா உரைந்த பரிபோல வெண்மையாவோம் திரு வார்த்தையினா மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே கல்வாய் திருப்பீடமே கரையோக்கும் இரத்தமே கல்வாய் திருப்பீடமே கரையோக்கும் இரத்தமே உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தோமையா உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தோமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்ந்திடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்ந்திடுவோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வேண்டும் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியும் ஐயா அனல் மூட்டி எரிய வேண்டும் மகிமை மகிமை மாட்சிமை மாறாய் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும்
பிரச்சனைகளாக செய்திகள் வருகிறது. மன அமைதி குலைகிறது. திடீரென்று நம்மோடு நன்றாக இருக்கிறவர்கள் எதிரிகளாக மாறிவிடுகிறார்கள். திடீரென்று மனுஷர்களிடத்தில் நம்மை பணி நீக்கம் செய்து விடுகிறார்கள். பயமும் திகிலும் நிறைந்த உலகத்தில் இந்த கொள்ளை நோயுடைய பயம் ஒவ்வொருவரையும் பிடித்திருக்கிறது. ஐயோ, நான் எப்படி என்னை காத்துக் கொள்வேன்? இந்த வியாதியை தொட்டுவிடக் கூடாது. நாங்கள் என்ன செய்வோம் என்று பதற்றத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்குள்ளே ஒரு போராட்டம், நமக்குள்ளே ஒரு கலக்கம். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் நமக்கு ஆனந்தமும் உண்டு, பேரானந்தமும் உண்டு. அவருடைய சமூகத்தில் நம்மோடு கூட இருக்கும்போது பயத்தை அகற்றுகிறார், பயத்தை எல்லாவற்றையும் அகற்றுகிறார். நம்முடைய பாதையை செல்லுகிறார், ஒரு புது நம்பிக்கையை தருகிறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன் பட்சத்திலிருந்து உன்னை கண்ணோக்குகிறேன். உன்னை என் சட்டைகளின் மறைவிலே நான் பார்த்துக் கொள்ளுவேன். உன்னை 2 கரங்களால் உன்னை அரவணைத்து ஆபத்துக்கு விலக்கி ரட்சிப்பேன். என் தேவனுடைய சமூகத்தினாலே உன்னை நான் மூடிக்கொள்வேன் என்று கர்த்தர் நம்முடைய உள்ளத்திலே உணர்த்துகிறார். இந்த உன்னதமான தெய்வம் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கிறவர். இந்த போராட்டங்களிலேயும் அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நம்பிக்கை ஊட்டுவார். ஆண்டவருடைய கரத்திலே என்ன மனதில் அழைத்துகள் இருந்தார், அவருடைய பாதத்திலே அப்படியே நம்ம ஒப்பு கொடுப்போம். அவருடைய சந்தோஷத்தை சமாதானத்தை பெற்று நாளை குறித்து பயம் இருக்கிறார். உங்களை சேர்ந்தவர்கள் உங்களை கைவிட்டிருக்கிறார். எதிர்கால நம்பிக்கையை குறித்த கேள்வி இருக்கிறார். நான் என்ன செய்வேன் என்று கதறிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நாளில் நீங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தை ஆளுநரை செய்து முன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதி செய்கிறார். இதயத்தை அவருக்காக ஒப்புக்கொடு. வார்த்தைகளை சொந்தமாக்குவதற்கு இதயத்தை திறக்க வார்த்தையினாலே நம்மை பலப்படுத்துவார். சூழ்நிலைகளினாலே நமக்கு வருகிற பயங்களுக்கு நம்மை மாற்றுவார். என் நெஞ்சமே உங்களிடம் மறந்தாயோ, இயேசு உண்டு பதறாதே மனமே, போராடும் என் நெஞ்சமே உங்களிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு பதறாதே மனமே. அலைகடல் நடுவிலே அமிழ்ந்து போகின்றாயோ, அலைகடல் நடுவிலே அமிழ்ந்து போகின்றாயோ, கரம் நீட்டும் இயேசுவே கரை சேர்க்கும் துணையாளரே, கரம் நீட்டும் இயேசுவே கரை சேர்க்கும் துணையாளரே,
எங்களுக்கு ஆனந்தம் உண்டு, ஆனந்தம் உடைய பிரசன்னத்தை போலும் நாட திருப்பி எங்களை சுற்றிலும் இருக்கிற போராட்டங்களினாலே நாங்கள் மனமுடைந்து போகாதோம். தொடர்ந்து நாங்கள் போற்ற புகழ மகிழ்ப்படுத்த உண்மை ஆராதிக்காக மகிழ உண்மை உயர்த்த கர்த்தர்கள் திருப்பி தருகிறார். வார்த்தைகளினால் அன்றுவே எங்களை இன்னும் சிறப்படுத்தும். வாக்கு தத்தங்களினால் இன்னும் எங்களுடைய நன்மையான எங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்தும். சற்றும் உண்மை விட்டு நாங்கள் விலகி விடாதபடி உடைய தெய்வீக ஆளுகையிலும் பிரசன்னத்திலும் தொடர்ந்து நடக்காவிட்டால் உடைய சமூகத்தை போதும் நாட உடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சையை தருகிறார். அந்த சில ஜனங்களுக்கு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீ அப்படியே அவரை வழி நடத்தி
நாங்களும் உண்மை நம்புகிறோம். வாழ்க்கை பயணத்திலே சமூகங்களை வழிநடத்தும் இல்லையெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்களினால் வேதனைகளினால நாங்கள் முடிய உடைந்து நொறுங்கி கொள்வோம். உம்மிடத்திலே ஆண்டவரே எங்களுக்கு கர்த்தா விடுதலை, உங்களுடைய நம்பிக்கை அற்று போகாதபடி காத்துக்கொள்ள எங்களுடைய உள்ளத்தை ஸ்திரப்படுத்தும். உமக்கு உத்தமமாய் நடக்க அருள்தார். உங்களுடைய வார்த்தைகளினால் இன்னும் எங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்க எங்களோடு பேசி ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவரே, உடைய சத்தத்தை கேட்டு அடைக்கப்பட்டிருக்கிற எங்கள் செவிகள் திறக்கப்படுவதாக. எங்களுடைய உள்ளம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சேமித்து வைக்க எப்பொழுதும் அது ஆண்டவரை அதில் நிரம்பி இருக்கிறது செய்கிறார். உங்களை உற்று பார்க்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய முகத்தை ஆசைக்கப்படும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது: ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் உண்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரை பின்பற்றுகிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே அவர் நம்மோடு கூட இருப்பதனாலே மட்டும்தான் இதுவரைக்கும் நாம் வழிநடத்தப்பட்டிருக்கிறோம். இதை நாம் மறக்கவும் கூடாது, ஒருபோது மறுத்துவிடவும் கூடாது. இதில் நாம் மிகுந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏனெனில் ஆண்டவராய் இயேசு சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திடம் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். அப்படியானால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறபடினாலும், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலும், நமக்கு முன்னோடியாக இருக்கிற அவர் இந்த உலகத்திலே ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஆகவேதான் கடந்த நாட்களிலே நாம் சிந்திப்பது போல அவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது அவருடைய அடிச்சுவடிலே அடியெடுத்து வைத்து நடப்பதுதான். அப்ப அவருடைய அடிச்சுவடிலே வழிநடத்து நடக்கிற எனக்கு எப்படி இந்த போராட்டம் என்னை அதிகமாக பின்னாக இழுக்கிறது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் தேவனுடைய சமூகத்திலே காலாகாலமாய் ஜெயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர் நமக்கு தருவார். அதைத்தான் இந்த உலகத்தில் இயேசு நமக்கு முன்பாக வாழ்ந்து அதை காட்டி சென்றிருக்கிறார். ஆகினாலே நீங்களும் நான் இந்த போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஒரு ஜெயமான வாழ்க்கை, மாம்சத்தோடும் நமக்கு இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எளிதாக நம்முடைய குடும்பத்திலேயே போராட்டம் வருகிறது, நம்முடைய உறவுகளிலே போராட்டங்கள் வருகிறது. நினைக்காதபடி நாம் இப்படி பாதிக்கப்படுவோம். அதை நீங்கள் தீமோத்தேயுடைய வாழ்க்கையில பவுல் அவருக்கு ஆலோசனை சொல்லும் போது 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே விதமாக சொல்கிறார்: குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். அப்படியான போராட்டம் என்பது நியமிக்கப்பட்டது என்பதை இந்த தீமோத்தேயுக்கு ஒரு கட்டளை இருக்கிறார். ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இந்த நெருக்கங்கள், பாடுகள், போராட்டங்கள், முன்னணிகளில் அடியெடுத்து வைக்க முடியாதபடிக்கு நம்மை ஸ்தம்பித்து இழுக்கிற காரியங்கள், நம்மை அப்படியே பிரம்மை பிடித்தவர்கள் போல அமரப் பண்ணுகிற சூழ்நிலைகள், இவைகளிலே அவர் சொல்கிறார், நீ அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதை கட்டளையாக உனக்கு நான் அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அதை நான் செய்வதற்கு ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால்,
ஆகவே விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாகிறது. விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாகவும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, விசுவாசம் ஒருவேளை கொஞ்ச காலம் நம்ம விசுவாசத்திலே வளர்கிறோம், அதன் பின்பு நம்முடைய விசுவாசம் அப்படியே மங்கி போகிறது. எப்போது இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்ற பிறகு ஒரு அமைதியான சூழல் வரும்போது அந்த விசுவாசத்தை நாம் இழந்து விடுகிறோம், மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து விடுகிறோம். ஆகவேதான் அடிக்கடி இந்த போராட்டங்களை நாம் சந்திக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள்ளே பலமாக ஸ்திரமாக ஒவ்வொரு நாளும் நாம் வளர்ந்து பெருகுவோம் என்று சொன்னால் இந்த போராட்டத்தை குறித்து நமக்கு எந்த கவலையும் வராது. அது வரும், தன்னால போய்விடும் என்று சொல்லி நம்முடைய விசுவாசம் அதை அப்படியே தகர்த்துவிடும். ஆகையால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி நெருக்கமான போராட்டங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பல நேரங்களிலே இதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கிறோம். இந்த தொல்லையே நமக்கு வேண்டாம் என்று விடுவித்துக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இயன்ற மட்டும் போராடுவார்கள். They will fight against the struggle. அந்த போராட்டத்துக்கு எதிராக அவர்கள் போராடுவார்கள். தங்களுடைய பலன் இருக்கும் வரைக்கும் போராடுவார்கள். அதன் பிறகு தன்னை பலப்படுத்துகிற கர்த்தரிடத்தில் அதை கொடுத்து விடுவார்கள். ஹல்லேலூயா! இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளையை, நம்முடைய சொந்த முயற்சியினாலே நாம் எல்லாவற்றையும் பூரணமாக ஜெயிக்க இயலாது என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளப் போகிறோம். போராட்டங்களிலே ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய சொந்த ஞானமோ அறிவோ யுக்திகளோ முழுமையாக அதை நமக்கு ஜெயத்தை தராது. ஆனால் தெய்வ பலத்தோடு நாம் செய்யும் போது அந்த வெற்றியை நாம் பெற்றுக் கொடுக்கிறோம். கிதியோனை குறித்து நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கிறீர்கள். அவரை ஆண்டவர் அழைக்கிறார், ஜனங்களை மீதியானிடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று அழைக்கும் போது அவன் ஏற்கனவே அவர்களுக்கு ஒளிந்து அவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான், தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்லுவான், நான் கோத்திரத்திலே சிறியவன், நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு அந்த பயம், எனக்கு அந்த பலமும் கிடையாது, திறமையும் கிடையாது என்று சொல்லி அப்படியே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த கிதியோனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவரிடத்திலே ஒரு வார்த்தையை சொன்னார், நீ உனக்கு இருக்கிற பலத்தோடே போ என்று அவர் சொன்னார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற இந்த போராட்டங்களை ஜெயிப்பதற்கு ஏற்கனவே கடவுள் நமக்கு பலத்தை தந்திருக்கிறார். இந்த பலத்தை நாம் அவருடைய பலத்தோடு இணைத்துக் கொண்டு விசுவாசத்தின் வழியிலாக முன்னேறி செல்லும் போது நிச்சயமாக போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே பலத்தை தந்திருக்கிறார். அந்த பலத்தை நான் பயன்படுத்தாதபடிக்கு நான் அப்படியே பயந்து ஒடுங்கி அப்படியே அமைதியாக முடங்கி கிடப்பேன் என்று சொன்னால் அது பயனற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். கர்த்தர் நமக்கு பலம் தந்திருக்கிறார். நம்முடைய பலம் இருக்கிற வரைக்கும் நாம் போராட வேண்டும். காரணம், அவர் நமக்கு பின்பாக இருக்கிறார், நமக்கு பின்னாக இருக்கிறார். அவர் நம்மை தாங்குகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், முன்னேறி செல்ல பலம் தருகிறார். ஆக போராட்டத்தை கொண்டு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை கண்டு நாம் அப்படியே பின்னாக போய்விடாதபடி தொடர்ந்து முன்னேற வேண்டும். நமக்கு எதிராக ஒரு பேரலைகளை சந்திப்பதற்கு தொடர்ந்து நாம் முன்னேறி செல்ல வேண்டும். காரணம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சதா காலங்களில் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் யோபுடைய வாழ்க்கையை பாருங்கள். 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் போது ஒரு நல்ல பக்தி உள்ள குடும்பத்தில் இருந்தவர் தான். தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அடிக்கடி வரவழைத்து அவர்கள் தவறு செய்திருப்பார்களோ என்று அறிந்து அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை அனுப்புவது அவருடைய வழக்கம். ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன். அவருடைய வாழ்க்கையில அவர் நீதிமானாக இருந்தார், பரிசுத்தவானாக இருந்தார், கடவுளுடைய பிள்ளையாக இருந்தார். நீங்களும் நானும் அப்படி இருந்து அழைக்கப்படுகிறோம். திடீரென்று வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது. பிசாசானது அவன் மீது கண்ணை வைத்து கடவுளோடு கூட அவர் போராடினார், அதிகாரம் பெறுகிறார். எல்லாவற்றையும் அது நிமித்தமாக யோபு இழந்து போகிறது. அவருடைய ஜீவனை எடுக்க மாத்திரம் அவனுக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை, சத்ருவை தோற்கடிப்பதற்கு இந்த யோபுவை ஆண்டவர் பலப்படுத்தினார். எல்லாவற்றையும் இழந்தவங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
தன்னோடு கூட இருக்கிற தன் மனைவியும் அவனை தூஷித்தான். காரணம், உடலெல்லாம் பருக்கள் நிறைந்தவனாக, நாற்றம் எடுக்கிற ஒரு சதையை கொண்டிருந்தவனாக இல்லத்தில் இருக்கும்போது, நீ எல்லாம் எதுக்கு உயிரோடு வாழ்கிற, சாவுமா என்று சொல்வதை போல நீ ஜீவனை விடும் என்று அவள் சொல்லுவாள். அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவோ நன்மையை கர்த்தரிடத்திலே பெற்றோம். நன்மை பெற்று நான் தீமை பெற வேண்டாமா? அது அவருடைய விசுவாசம், பக்தி. இன்னமும் அவருடைய பலவீனத்தை எல்லாம் இழந்து விட்டேன். பிள்ளைகளை இழந்தேன், குடும்பத்தை இழந்தேன், என்னுடைய ஆசையை இழந்தேன், சரீர சுகத்தை இழந்தேன். ஆனாலும் என் தெய்வம் எனக்கு நன்மை செய்தாரே, அவர் நன்மை செய்திருக்க நான் தீமையை அனுபவிக்க வேண்டாமா என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீமை நம்மை கடந்து போகும் போதும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் படகிலே அக்கறையிலே போகும்போது திடீரென்று காற்று பெருங்காற்றடிக்கிறது. அது முன்னேறி செல்ல முடியவில்லை, மூழ்கி விடுவோம் என்று பயப்படுகிறார்கள். அங்கே இயேசு அடிக்கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார். இயேசுவோடு கூட இருந்த அந்த படகும் தத்தளிக்கத்தான் செய்தது. இயேசு படகை அக்கறைக்கு பொங்கல் என்று அனுப்பிவிட்டு கரையிலே தனித்திருந்தார். நடுராத்திரியில் நடந்து செல்கிறார். அங்கே கடல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இயேசு அந்த படகில் இல்லை, ஆனால் கடலில் இருந்தார். கடலை அமைதிப்படுத்தி அவர்களை கரை சேர்த்தார். யோசித்து பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு இருந்த படகிலையும் புயல் வந்தது, அவர் அனுப்பிய படகிலையும் புயல் வந்தது. ஆனால் இந்த இரண்டையும் காப்பாற்ற அவர் சத்தியம் உள்ளவராக இருந்தார். ஆகையினாலே உங்களை ஆண்டவருடைய கரத்திலே பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுங்கள். நாம் விசுவாச ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற புயல்களை கர்த்தர் நிச்சயமாக இந்த போராட்டத்திற்கு விடுதலை தர முடியும். அதுதான் யோபுடைய உள்ளத்திலே, தீமையை நான் அனுபவிக்க ஏன் தவிர்க்க வேண்டும், நன்மை பெற்றோமே, நம்மை நடத்துகிறவர் இந்த போராட்டத்திற்கு விடுதலை செய்வார் என்பதை சொல்லுகிறார். ஆகவேதான் யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் அவர் சொல்லும் போது, யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் இடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். என்னிடத்தில் உள்ளவைகள் அவர்தான் கொடுத்தது, தன்னிடத்தில் என்னிடத்தில் கொடுத்தது அவர் எடுத்திருக்கிறார். இதில் எனக்கு என்ன சொந்தம் பாராட்டுவது இருக்கிறது என்று அவர் சொல்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இந்த உலகத்திலே நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாகத்தான் போக போகிறேன், எதையும் நான் கொண்டு போக போவதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த பெரிய போராட்டத்திலே அவன் தான் சுமப்பதை விட்டுவிட்டு ஆண்டவரிடத்தில் அதை கொடுத்து விடுகிறான். Many times we withdraw ourselves in the struggle, hand over to God. அநேக நேரங்களில் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட போராட்டத்திலே நம்மால் எந்த அளவு போராடுகிறோம், மீதத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து விடுகிறோம். அவர் அதை பார்த்துக் கொள்கிறார். என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையிலே? அவர் இழந்தவைகள் எல்லாம் 2 மடங்கு பெற்றார். 2 மடங்கு. காரணம், கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுத்தார். தன்னால் இயன்ற மட்டும் கர்த்தர் கொடுத்த பலத்தோடு அவர் போராடினார். அதுபோலதான் தெரியும், கர்த்தர் பலத்தை கொடுத்த பலத்தோடு சென்றார். ஒரு ஜெயமாக அவர் கடந்து வந்தார், ஜெயத்தோடு கூட கடந்து வந்தார். யோசித்து பாருங்கள். நீங்கள் 2 சாமுவேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து நீங்கள் வாசிக்க முடியும். பெற்ற பிள்ளை சாவும் தருவாயில் இருக்கிறது. கடவுளத்திலே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறான், அழுகிறான், கதறுகிறான். என் பிள்ளை குடியை கார் வந்து சொல்லி அவன் கெஞ்சுகிறான். ஆனால் பிள்ளை செத்து போயிற்று. அதன் பிறகு அவன் குளித்தான், ஆடை அணிந்தான். அந்த கவலையெல்லாம் மறந்து வழக்கம் போல தன்னுடைய பணிகளை சொல்ல அவன் துவங்க ஆரம்பித்து விட்டான். அவனோடு இருந்தவர்கள் ஆச்சரியத்தோடு இடத்தில் கேட்கிறார்கள், என்னையா பிள்ளை உயிரோடு இருக்கும் போது அழுகிறீர்கள், பிள்ளை செத்து போயிட்டு அழமாட்டேன். யோசித்து பாருங்கள். நண்பர்கள் ஒருவர் நம்முடைய குடும்பத்தில் இறந்து போனால், மறித்து போனால் கதறி கதறி அழும். சுகவீனமாக இருக்கும் போது கூட அந்த அளவுக்கு நாம் அழமாட்டோம். இந்த தாவீது மறித்த பிறகு அவன் அழவே இல்லை. அப்பொழுது அவன் பதில் சொல்லுகிறான்,
12வது அதிகாரம் 2 சாமுவேல் 22, 23 வசனங்களிலே, பிள்ளை இன்னும் உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோ எப்படியோ யாருக்கு தெரியும் என்று உபவாசித்து அழுதேன். அது மறைந்திருக்கிற போது நான் உபவாசிக்க வேண்டியது என்ன? இனி நான் உபவாசிக்க வேண்டியது என்ன என்று அவன் கேட்கிறான். அது மட்டுமல்ல, இனி நான் அந்த பிள்ளையை திரும்பி வர பண்ணக்கூடுமோ? அதனிடத்திற்கு நான் போவதே இல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வரப்போகிறது இல்லை என்று அவர் அறிக்கை செய்தார். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வருகிறது. நம்மால் இயலாது இருக்கும்போது, ஆண்டவரே அதை உம்மிடத்திலே கையளிக்கிறேன், உமக்கு பிரியமானபடி நடத்தி கொள்ளும். இயேசுவை பாருங்கள், தன்னால் இயன்ற வரை போராடுகிறார். அவருடைய பணியின் துவக்கமே போராட்டம் தான். அனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டு அதை ஜெயம் பெற்று பணியை துவங்குகிறார். சென்ற இடங்களில் எல்லாம் எல்லோரும் அவரை மகிழ்ச்சியாக ஏற்கவில்லை, எதிராகத்தான் இருந்தார்கள். ஆகவேதான் காலையானால் மாலையானாலும் மதியமானாலும் தன்னுடைய பிதாவோடு கூட ஜபத்திலே செலவழிக்கிற நேரத்தை ஒரு காலம் ஒரு தள்ளிவிடவில்லை. நீங்கள் நான் ஆண்டவருடைய பிள்ளைக்காக ஒரு ஜெயத்தோடு இந்த பூலோகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னார். அவருடைய பலத்தினால் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு வருகிற போராட்டங்களிலே நாம் எல்லா காலத்திலும் ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சமூகத்திலே அடிக்கடி அவரை தட்டுவது, அவரிடத்திலிருந்து பலத்தை பெற்றுக் கொள்வது இன்றியமையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை விதமாய் சொல்லுங்க, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக் போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, சிலுவைக்கு செல்லும் என்பதால் கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறுகிறார். பிதாவினிடத்தில் உரிமையோடு கேட்கிறார், உரிமையோடு கேட்கிறார், இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் என்னை விட்டு அகலச் செய்யும். He withdraw himself. Let the Father take over it. தன்னைத்தானே விலக்கிக் கொண்டு பிதாவுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறார். ஆகவேதான் அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த சிலுவையை சுமக்க முடிந்தது, அந்த வேதனையை தாங்க முடிந்தது. தெய்வ பலத்தினாலே அதை செய்தார். சிலுவையிலே அவர் தொங்கி 7 வார்த்தைகளை மொழிய முடிந்தது. சிலுவையிலே எல்லாரையும் மன்னிக்க முடிந்தது. சிலுவையிலே தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்ட ஒரு கள்வனுக்கு விடுதலை கொடுக்க முடிந்தது. சிலுவையிலே தன்னுடைய இழந்து போன மகன் நிமித்தமாக கதறுகிற ஒரு தாய்க்கு ஒரு சகாயத்தை விட்டு விட முடிந்தது. முன் நிறைவாக பிதாவினிடத்திலே துவங்கி அவர் பிதாவினிடத்திலே தன் ஜீவனை அர்ப்பணிக்க முடிந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மால் இயலவில்லையா? ஆண்டவரிடத்திலே நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க பொறுப்பு ஏற்றுக்கொள்ளுங்க. என்னால முடியல, சுமக்க முடியல ஆண்டவரே, நீங்க மீதத்தை சுமந்து கொள்ளுங்கள். இல்லை, என்னோடு கூட என்னால் போராட முடியவில்லை ஆண்டவரே, நீங்க எனக்காக போராடுங்க சுவாமி, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. என்னுடைய யுக்திகள் எல்லாம் வீண், அதனால ஒரு பலனும் வராது ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நீங்க விரும்புகிறபடி நீங்க போராடுவதற்கு பலன் தாங்க சுவாமி. கருமையான சப்மிட் our own life to him. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக விடத்தை அப்படியே அர்ப்பணித்து விடுவோம். அவர் நம்மை மேற்கொண்டு நமக்காக போராடுகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இவங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நடைபெறும் என்று சொன்னால், நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படி we must obey him. We must obey the holy word which given to us. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய அவருடைய உன்னதமான வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டுமே. கர்த்தருடைய போராட்டத்தை எனக்கு விடுதலை தர எனக்காக அவர் போராட வேண்டும். அப்ப நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அங்கே தீமோத்தேயுவுக்கு சொல்றார், விசுவாசம் நல்மனசாட்சி உள்ளவனாய், உன்னுடைய மனசுத்தி தேவை, உனக்கு விசுவாசம் தேவை. நீ அவருடைய வார்த்தைகளின்படி உன்னை கீழ்ப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும். 2 பேரை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆதி மனிதனாக்கிய நோவா ஆண்டவரை அழைத்தார். ஒரு பெருவெள்ளத்தை
கட்டளையிடப் போகிறேன், வேலையை நீ உண்டாக்க என்று சொன்னார். கேள்வி கேட்கவில்லை. ஜனங்களெல்லாம் அவரை பரிகசித்தார்கள். அவருடைய செயல்களை கண்டு அவனை அற்பமாய் பார்த்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது, நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான். He complete. அவன் நிறைவாக அதை செய்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் பூரணமாக கீழ்ப்படினான். ஆபிரகாமை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அவரை அழைத்தார், வார்த்தைக்கு கீழ்ப்படினார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போக சொன்னார். அப்படியே அவர் போனார். மாறுத்தரம் சொல்லவில்லை. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் ஒரு ஆண்மகனை கொடுத்தார். ஈசாக்கை பெற்றெடுத்தார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவரை பார்த்து சொன்னார், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாய் ஈசாக்கை இப்பொழுது நீ அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவன் எனக்காக தகன பலியிடு என்றார். நமக்கு நன்றாக தெரியும், ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கப்பெற்ற ஒரு பிள்ளையை ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே மலைகளில் ஒன்றை நான் காண்பிப்பேன், அங்கே உன் ஏக சுதனை எனக்காக நீ பலியிடு என்று சொன்னார். நமக்கு நன்றாக தெரியும் என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தன் மகனையும் வேலைக்காரனையும் அழைத்துக் கொண்டு போனார்கள். மலையின் அடிவாரத்தில் எல்லாரையும் விட்டுவிட்டு தன் மகனையும் ஆபிரகாம் சேர்ந்து சொல்லுகிறார். மகன் கேட்கிறான், அப்பா எல்லாம் இருக்குது, விறகெல்லாம் இருக்கு, ஆனால் பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே? எப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, we fail to obey God. தேவனிடத்தில் நாம் கீழ்ப்படிவதற்கு தோல்வி அடைந்திருக்கிறோம். அநேக நேரத்தில் நாம் கீழ்ப்படிவதில்லை. இது எதிர்மறையான ஒன்று, எப்படி நான் கீழ்ப்படிவேன் என்று கேள்வி கேட்கிறோம். கர்த்தர் அவருடைய கீழ்ப்படுதலை அங்கீகரித்தார். அந்த பிள்ளைக்கு சொன்ன பதில், அவரைத்தான் பலியிட போகிறார், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னார். அவருடைய வார்த்தையின்படியே ஆயிற்று. வார்த்தையின்படி ஆயிற்று. பலிப்பொருளாக இந்த ஏக சுதனை விறகு கட்டை, அடக்கி வைக்கப்பட்ட விறகு கட்டை வைக்கிறார். அவன் கத்தியை ஓங்குகிறான். கர்த்தர் சொன்னார், பிள்ளையாண்டான் மேல் கையை போனார். அருகாமையிலே சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே பலியிட்டான். உடைய விசுவாசம், உடைய கீழ்ப்படிதல் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாயிற்று. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற போராட்டங்களிலே ஜெயம் பெறுவதற்கு நமக்கு தேவை விசுவாசமும் நல்மன சாட்சியும் கீழ்ப்படிதலும். நாம் எந்த மட்டும் பிரயாசப்படுகிறோம், ஆண்டவரே அதை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன், நீர் எனக்காக இதை செய்யும் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை அவரே உடனிருந்து செய்து நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவருடைய ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறதே. உங்கள் போராட்டங்களை, பிரச்சனைகளை அவருடைய பாகத்திலே வைத்து விடுங்கள். எனக்காக உங்களுக்காக போராடுகிறவர் முன்னணியில் இருந்து போராடுவார். நமக்கு முன்பாக போகிறவர் அவர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதுதான் யோசுவாவுக்கு மோசே கொடுத்த வாக்குத்தத்தம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்மை முன்னின்று வழிநடத்துகிற தெய்வத்தினுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். நம்முடைய இயலாமையை ஆண்டுடைய கரத்திலே அப்படியே ஒப்புக் கொடுத்து விடும். ஆண்டவரே, என்னால முடியல, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. இயேசு, அப்பா பிதாவே என்று கதறினார். என் சித்தத்தின்படி, என் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொன்னார். இன்றைக்கு நீங்க ஆண்டவருடைய சித்தத்துக்கு நீங்க வாழ்க்கையிலே எதிர்கொள்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஏதோ ஒரு விதத்திலே நீங்களும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு கூட வழி நடக்கும் போது பல போராட்டங்களையும் இன்னல்களையும் சிக்கல்களையும் நாம் சந்திக்கிறோம். எனக்காக போராடுகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். உங்களுக்காக போராடுகிறார். யாரெல்லாம் உங்களோடு போராடுங்கள், அவங்களோடு கூட நான் போராடுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே போராட்டங்கள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு.
அவர்களோடு உங்களையும் என்னை பாதுகாக்கிறவர் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசம் உண்டா? நல்ல மனசாட்சி உண்டா? தீமோத்தேயுவுக்கு தேவை என்று பவுல் சொன்னார். உங்களுக்கு எனக்கு தேவை. ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன். ஒரு சுத்த மனசாட்சியோடு கூட நான் உங்களை விசுவாசிக்கிறேன். நோவா கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், இயேசு பரிபூர்ணமாக தன்னை கீழ்ப்படிதலுக்கு ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவரே, என்னையும் எங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களுடைய கரத்தில் கையளிக்கிறோம் சுவாமி. எங்களால் முடியல, எங்கள் ஏறாமே நிறைந்து இருக்கிறேன். எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவருடைய கரத்தில் அப்படியே ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம் சுவாமி. தாழ்த்தி தருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். எங்களுக்கு இறங்கு சுவாமி. தேங்க்யூ லார்ட். அப்படியே உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்பீர்களா? நன்மையான வேளையில் உங்களுக்காக எனக்காக உன்னோடு போராடுகளோடு நான் போராடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவர் நமக்கு எதிராக வருகிறவர்கள் என்று அவர் போராடி நமக்கு ஜெயத்தை தருகிறார். நம்ம அப்படியே கைவிடுகிறவர் அல்ல. நம்முடைய இதயத்தை வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே இடத்தை ஒப்புக் கொடுத்து விட ஆண்டவரை நோக்கி அவர் ரட்சிப்பார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை அவர் தூக்கி எடுத்து உனக்காக அவர் போராடி உனக்கு ஜெயத்தை தருகிறார். உனக்கு எதிராக யார் எப்படி சதிகளை செய்தாலும் தெய்வம் ஒரு நாடு உன்னை கைவிட மாட்டார். அப்பா பிதாவே, உங்களுடைய சித்தத்தின்படியாக கடவுள் என்னால் ஒன்று கூடாதையா, உம்மாலே எல்லாம் ஆக மாட்டவரே. உன்னோடு போராடுவதோடு நான் போராடுவேன். அந்த உண்மையுடைய தெய்வத்தை கொண்டதாக பதறான நாடுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தெய்வ சமூகத்தை நாடு, தேவனுடைய சமூகத்தை நாடு. ஒரு காலம் தேவனுடைய சமூகத்தில் இருக்க நீ உன்னை விலக்கிக் கொள்ளாதே. தேவனுடைய பிரசனத்தை வாழ உன்னை ஒப்புக்கொடு. கர்த்தர் ஜெயமாக உன்னை நடத்துவார். வருகிற எல்லா போராட்டங்களிலும் உனக்கு ஜெயத்தை தருவார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தால் ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுத்துள்ளோம். தேங்க்யூ லார்ட். அமைதியாக உங்களை ஒப்புக் கொடுங்கள். நான் ஜெபித்து நிறைவு செய்கிறேன். போராடும் என் நெஞ்சமே, புகலிடம் மறந்தாயோ, பாராடும் இயேசு உண்டு, பதறாதே வாழலே. நடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ, கடந்ததை நினைத்து தினம் கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்றி நன்றி சொல்லு. ஆனந்தம் பேரானந்தம்
தேசத்துக்காகவும் உலக நாடுகளுக்காகவும் உடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு உலகமே போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்று நிமித்தமாக ஆண்டவரே எல்லாரும் சின்ன பின்னமாக போய் கொண்டிருக்கிறார்கள், சீர்குலைந்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தினாலும் பதக்கங்களினாலும் ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரத்தோடு சமூகத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஊரடங்கு நிமித்தமாக பாதிக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே, வாகன வசதிகள் இல்லாமல் இந்த வெயிலிலே தன்னால் சுமக்கக்கூடிய சுமைகளையும் தன் பிள்ளைகளையும் சுமந்து கொண்டு சாலையிலே நடந்து பல கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பலகீனப்பட்டு ஆங்காங்கே தேங்கி கிடக்கிறார்கள். பலர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். பாரத்தோடு சமூகத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. இந்த சிக்கலை ஆண்டவரை எப்படி கையாள வேண்டும் என்பதை உங்களுடைய சமூகத்திலிருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ள உதவி செய்கிறாங்க. நீ ஆலோசனை கொடுக்கிற தெய்வம் என்பதை அவருடைய ஆண்டவரை கண் திறக்கப்பட்ட கண்கள் மூலமாக காணும்படி கிருபை செய்கிறாங்க. அவருடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தெய்வமாய் இயேசுவின் மீது வைப்பதற்கு நீ ஆண்டவரை வழியை உண்டு பண்ணுவீராக சுவாமி. கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஆண்டவரே இந்த தேசங்களின் மீது தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவிசுவாசத்திலே மங்கி மதிமயங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் காலங்களிலும் தெளிவை கட்டளையிடுகிறாங்க சுவாமி. நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். எங்களுடைய தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே பதறிக் கொண்டிருக்கிறது. டெல்லி எடுத்துக்கொண்டால், மகாராஷ்டிராவை எடுத்துக்கொண்டாலும், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஒரு பொது கூட்டங்கள் ஆண்டவரை குணமாகிக் கொண்டிருந்தாலும் அதனுடைய ரேஷியோட அதனுடைய பரவுகிற ரேஷியோ மிக அதிகமாக இருக்கிறது. பாரத்தோடு சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஆண்டவரே உடைய அற்புத கரத்தினுடைய வல்லமை வெளிப்படுவதாக, உடைய நாமத்தின் மகத்துவம் வெளிப்படுவதாக சுவாமி. இன்னமும் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தை நம்பிக்கை வைக்க மறுக்கிற ஆண்டவரே ஜனங்கள் காலங்களிலே உடைய உள்ளங்களை உடைத்து உடைய நாமத்தின் வல்லமை அறிந்து கொள்ளும் பாக்கியத்தை கட்டளையிடுவீராக சுவாமி. எங்கள் தேசத்தின் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், முன்னணியில் இருக்கிற மருத்துவர்களுக்காக, மருத்துவச்சிகளுக்காக ஜெபிக்கிறோம், அந்த டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், காவல் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், அரசாங்க உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், எல்லைப்புறங்களில் இருக்கிற ஆண்டவரே படையில் இருக்கிற போர் வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி ஆண்டவரே அவர்களே அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்திற்கு ஒரு விடுதலை தேவை. எங்கள் தேசத்திலே ஒரு அற்புத சுகமளிக்கும் வல்லமை ஊற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களுக்கு, மாநில முதலமைச்சர்களுக்கு, அவருடைய ஆண்டவரை அமைச்சர்களுக்கு ஆண்டவரை நல்ல ஞானத்தை கொடுக்கிறாங்க. எப்படி இதை கையாளும் என்பதை குறித்த ஆற்றலை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாங்க. ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலாக, ஆண்டவரை எல்லாவற்றுக்கும் மேலான நாமமாகிய இயேசுவின் நாமம் அதனுடைய வல்லமை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறாங்க. அவரால் மீட்பு உண்டு என்பதையும், அவருடைய நாமத்தினாலே விடுதலை உண்டு என்பதையும் ஆண்டவரை அறிக்கை செய்த ஆண்டவரை கேரள முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அந்த மாநிலத்தை அற்புதமாக வழிநடத்தி இருக்கிறீரப்பா, உமக்கு நன்றி. எல்லா இடங்களிலேயும் இயேசுவின் நாமத்தினுடைய வல்லமை வெளிப்படட்டும். இப்படி பாதத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இதுகாரம் எங்கள் மக்களுக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி. குறிப்பாக மும்பையிலே தாராள பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வெகு வீரியமாய் பரவிக் கொண்டிருக்கிற இந்த பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே சென்னையிலே அதிக ஆண்டவரை தீவிரமாக பரவிக் கொண்டிருக்கிற இந்த பகுதிகளுக்காக உடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நம்முடைய அகோரத்தை கட்டுப்படுத்துவீராக, ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக சுவாமி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கப்பட்டவர்கள் சுகத்தோடு திரும்பி வர உதவி செய்வீராக. ஆண்டவரே, சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு இக்காலங்களிலே வருமானங்கள் இல்லாதபடினாலே பட்டியலிலே வாழ்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீ சகாயம் செய்வீராக, உதவி செய்வீராக. கடன் பாரத்தினாலே அமிழ்ந்த பிள்ளைகள் காலங்களிலே மன அழுத்தத்தின் நிமித்தமாக பலவீனமடைந்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு போராடுகிற உள்ளங்களையும் இக்காலங்களிலே பேர் அமைதியை கொடுத்து நீர்களுக்கு விடுதலை தந்து நீ காப்பாற்ற வேண்டும் என்று பாதத்தில் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காலையில் மாலையுடைய சமூகத்தில் எங்கள் தேசத்துக்காக, குறிப்பாக இந்த ஆண்டவரை பெண்டமிக்காக அதிகமாக ஜெபிக்கும் கர்த்தர்கள் ஏவுதலை தருவீராக. உமக்கு எல்லாவற்றையும் அமர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் மீதாமே இவர்களின் வாயிலாக கர்த்தருடைய மக நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடு கூட இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.